தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். நாமக்கல் கவிஞர். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்களை, உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இயல் 4 கவிதை பேழை. அதாவது கவிதை என்றால் என்ன, கவிதையை பற்றி கவிமணி என்ன சொல்கிறார் பாருங்களேன். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்லை தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்துரைப்பது கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதையை பற்றி கவிமணி மிக அழகாக சொல்கிறாரு. இன்னும் பாருங்களேன், சங்ககாலம் தொடங்கி இடைப்பட்ட எல்லா காலத்திலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டது தான் கவிதையாகும். கவிதையை பற்றி கவிஞர் மு. மேத்தா என்ன சொல்கிறார் பாருங்களேன். கவிதை என்பது கவிதையில் தான் கண் சிமிட்டுகிறது, கண் சிமிட்டுவதை தான் கவித்துவம் என்கிறோம். கவித்துவம் கருத்து, உணர்ச்சி, கற்பனை, வடிவம் அனைத்தும் கைகோர்த்து நடந்தால் அதுதான் ரசிகர்களின் ரம்ஜான், வாசகர்களின் கிறிஸ்துமஸ், தேடுகிறவர்களின் தீபாவளி, புலவர்களின் பொங்கல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதையை பற்றி கவிஞர் மு. மேத்தா அழகாக சொல்கிறாரு. சரி பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 4 கவிதை பேழை. இந்த கவிதை பேழையின் தலைப்பு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கூடம் ஆகும். பிள்ளைக்கூடம் என்றால் பள்ளிக்கூடம், அதாவது பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம் பிள்ளைக்கூடம் ஆகும். இப்போ நூல்வெளிக்கு வாங்களேன். ரா. மீனாட்சி 1970களில் எழுத தொடங்கி நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரிலிருந்து, கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். இவர் பாண்டிச்சேரி ஆரோவிலில் வாழ்ந்து வருகிறார். ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது. அதாவது நமக்கு பாடமாக உள்ள பகுதி கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது. பாருங்களேன், அந்த நுழையும் பாருங்களேன். இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றொரு கனவு அனைவருக்கும் இருக்கும். அந்த கனவை ஓர் ஓவியர் வரைந்து காட்டலாம், ஓர் பாடகர் பாடி காட்டலாம், இங்கு ஒரு கவிஞர் எழுதி காட்டுகிறார். அது சின்ன வயசில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1லேருந்து இந்த 5ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருப்பீங்க. அந்த பருவம் யாராலையும் மறக்க முடியாது. காரணம் அந்த பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கலாம், அல்லது அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் உங்களோட படித்த நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த நட்பு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள் பிடித்திருக்கலாம், அல்லது அந்த பள்ளிக்கூடத்தின் இயற்கை சூழல் உங்களை கவர்ந்திருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த பள்ளிக்கூடம் பிடித்திருக்கும். அதாவது ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் எவ்வாறு இருக்க வேண்டும் என ஒவ்வொருத்தங்களும் ஒரு கனவு காண்றாங்க. ஒரு ஓவியர் பள்ளிக்கூடம் இவ்வாறு தான் இருக்கணும்னு அந்த பள்ளிக்கூடத்தை வரைஞ்சி காட்டுறாரு. ஒரு பாடகர் பள்ளிக்கூடம் இப்படி தான் இருக்குன்னு பாடி காட்டுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவிஞர் எழுதி காட்டுகிறார். யார் அந்த கவிஞர்? ரா. மீனாட்சி. இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கும். இப்போ எனக்கு கூட நான் படித்த அந்த பள்ளிக்கூடம் எனக்கு பிடிச்சிருக்கும். இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் படித்த பள்ளிக்கூடங்கள், எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள், என்னிடம் படித்த நண்பர்கள், அவங்களெல்லாம் இன்னும் மறக்கவே முடியாது. பாருங்களேன், அதே போன்று பாருங்கள், நீங்களே நினச்சி பாருங்கள். நீங்கள் வெவ்வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருப்பீங்க நம்ம பள்ளிக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த துவக்கப்பள்ளியை நினச்சி பாருங்கள். அது ஒரு மறக்க முடியாத தருணம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, நீங்கள் படித்து எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் சரி, அந்த பள்ளிப்புறம் மறக்கவே முடியாது. அதான் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய் விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வேம்புனா வேப்பமரம், வேப்ப மரத்துக்கு 50 ஆண்டு ஆச்சாம் வயசு. கோடைனா கோடை மாதத்தில் கொட்டும் பூக்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் பள்ளியில் படிச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சொல்லுவார், அந்த வேப்பம் பூவெல்லாம் பொறுக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி பொறுக்கும்போது நீங்கள் எண்ணிட்டே பொறுக்குவீங்க, 1 2 3ன்னு எண்ணுவீங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே 50 ஆண்டு வேம்புனா வேப்ப மரம், கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? அந்த வயதான 50 ஆண்டு, அந்த வேப்ப மரத்துக்கு வயது 50 ஆண்டு, கோடைனா கோடை மாதத்தில் கொட்டக்கூடிய அந்த பூக்களை என்ன சொல்கிறார்கள்? அப்போ நீங்கள் எண்றீங்க, அந்த வேப்பம் மூலம் எண்றீங்க, 1 2 3ன்னு அப்படி எண்றீங்க. அடுத்தது பாருங்களேன். வேலி ஓணன் கருங்கல் தூணில் அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள்.
வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். ஆசிரியர் பாடம் நடத்திட்டே இருப்பார், நீங்களும் கவனிச்சுட்டே இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலின்னு சொல்கிறோம்ல, காமன் செவருன்னு சொல்கிறோம்ல, காமன் செவரு அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எப்படி ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கவனிக்கிறீங்களோ அதே போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓணானும் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக கூட அமர்ந்திருக்கும். அது எவ்வளோ நேரம் அமர்ந்திருக்கோ அந்த நேரத்தை வந்து ஆசிரியர் வந்து குறிக்க சொல்கிறாரு. எவ்வளோ நேரம் அந்த ஓணான் வந்து அமர்ந்திருக்கு அதை குறிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்களேன், வெட்டவெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்லுகிறார்கள். இப்போ வீட்டிலே அம்மா இருப்பாங்க, திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரு இனிப்பு பண்டங்கள் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் என்ன செய்வாங்க, அம்மா எடுத்து வெளியில் வைப்பாங்க. வெளியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எறும்புகள் எங்கே தான் இருக்குன்னு தெரியாது, ஆனால் வந்துடும். எறும்புகளை பார்த்தீங்கன்னா அப்படியே சாரையாக வரும். அந்த எறும்பானது எவ்வளவு வேகத்தில் வருது அந்த வேகத்தை வந்து அளக்க சொல்கிறார்கள். அடுத்தது பாருங்களேன், மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். இப்போ நீங்கள் பள்ளியில் இருப்பீங்க, நல்ல மழை பெய்யும், மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மழை துளி நல்ல மழை தூரிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன செய்கிறாரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு கலர் பென்சிலையும் கலர் பேப்பரையும் தராரு. தந்து என்ன செய்கிறாரு, அந்த இயற்கை காட்சிகள்னு சொல்கிறோம்ல, அந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தை வந்து அதை இயற்கை காட்சிகளை வரைங்க, ஓவியமாக வரைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் இன்று நாம் பார்த்தோம். எனது அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் பார்த்தது வந்து பிள்ளைக்குடம். பிள்ளைக்குடம் என்றால் பிள்ளைகள் இருக்கக்கூடிய கூடம் பிள்ளைக்குடம், அதை தான் பள்ளிக்கூடம் சொல்கிறாங்க. இந்த கவிதையின் ஆசிரியர் ஆர் மீனாட்சி. இவர் வந்து பார்த்திங்கன்னா 7 கவிதை நூல்களை படைத்துள்ளார். நமக்கு பாடமாக உள்ள பகுதி கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது. மீண்டும் படிக்கிறேன் பாருங்க. இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். வெட்டவெளியில் தட்டுக்குடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளியின் வடிவத்தை ஓவியமாய் திட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். அதாவது இன்று வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா, நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் ஒன்று இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயது வந்து 50 ஆச்சு. அந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்துலேருந்து பூக்கள்லாம் கொட்டும். அந்த பூக்களை வந்து ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து நீங்கள் எண்ணுவீங்க 1 2 3 அப்படின்னு எண்ணுவீங்க எண்ணிக்கையில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இந்த காமன் செவருன்னு சொல்கிறோம்ல, அந்த சுவர் ஓரத்தை பார்த்திங்கன்னா வேலியில் இருக்கிற ஓணன் வந்து அமர்ந்திருக்கும். அது பாடத்தை கவனிக்கலாம், அது கற்பனையில் சொல்கிறாரு. அந்த ஓணன் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு அந்த நேரத்தை நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பொருள்கள் இருக்குது. அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, அம்மா வெளியில் வைக்கிறாங்க, வெயிலில் வைக்கிறாங்க. வெயிலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு பொருளுக்காக எறும்புகள் பார்த்திங்கன்னா எங்கே தான் இருக்குன்னு சொல்லி தெரியாது, ஆனால் சாரையாக தேடி வரும். அந்த எறும்புகள் வந்து எவ்வளோ வேகத்தில் வருது அதோட வேகத்தை வந்து அளக்க சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா பள்ளியிலையோ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா கலர் பேப்பரும் கலர் பென்சிலும் தருவார். அந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தை வந்து அந்த மழை பெய்யக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள் வந்து ஓவியமாக வரைங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கலர் பென்சிலும் சிவந்த தாளும் தராரு. எனது அன்பார்ந்த மாணவர்களே, இன்று வந்து இயல் 4 கவிதை பிழை பிள்ளைக்குடம் என்ற கவிதை பகுதியை பார்த்தோம். மீண்டும் இதன் பகுதியை அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.